8ஆம் அதிகாரம் 7வது வசனம். நீ ஆயத்தப்படு, உன்னோடு கூடின உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து, நீ அவர்களுக்கு என்னாகு காவலாளனாய் இரு. ஆமோஸ் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஆகையால் இந்த பிரகாரமாக உனக்கு செய்வேன் இஸ்ரவேலே, நான் உனக்கு இப்படி செய்ய போகிறபடியினால் உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. 2 விதத்துல ஆயத்தங்களை நாம் பட வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். நானும் ஆயத்தப்படணும், இந்த கூட்டத்தையும் என்ன செய்யணும், ஆயத்தப்படுத்தணும். சரி, இந்த ஆயத்தப்படுத்துகிறது மனம் திரும்புதல், ரட்சிப்பு, பாவ மன்னிப்பு, விடுதலை, பரிசுத்த ஆவியின் அபிஷேக வல்லமை அப்படின்னு சொல்லி வரிசையே ஒன்னொன்னா பரிசுத்தம், அதிகாரம், கிருபையின் வரங்கள், வல்லமைகள், பரிசுத்த ஆவியானுடைய கிருபைகள் எல்லாவற்றையுமே அப்படியே வரிசையே நம்ம தியானம் பண்ணி என்ன பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறோம். கடைசி நாட்களில் இது ஒரு என்னன்னா, கடைசி நாட்களில் உபதேசம், கெட்டு போன ஒரு உபதேசம் மலிந்து கிடக்கிற ஒரு காலங்கள் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறது. ஆமென், ஆமென். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் கெட்டு போன உபதேசம், உபதேசம் அப்படிம்பாங்க. சிலருக்கு அது புரியாது அப்படிங்கிறதுனாலதான் கேடான ஒரு உபதேசம் என்று சொல்லுகிறேன். அல்லேலூயா. கெட்டு போன பழத்தை யாராவது சாப்பிடுவோமா? அழுகி போன பழத்தை. அதே மாதிரி தான் சத்தியத்துல வேதம் சொல்லுகிறது போல வேத பொருட்டர்கள் இன்னைக்கு ஏராளமாக வந்து விட்டார்கள். அல்லேலூயா. ஆமா, ஒரு பைபிள் காலேஜ் இருக்கிறது. உங்ககிட்ட நாங்கள் பைபிள் காலேஜ் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, நேரடியாக வருவாங்க, உங்ககிட்ட கொண்டு அவங்களுடைய அப்ளிகேஷனை கொடுப்பாங்க. தயவு செய்து என்ன பண்ணிடாதீங்க, நிரப்பி கொடுத்துடாதீங்க, அதுக்குள்ள ஒரு கள்ள உபதேசம் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் அவங்க வீடா தேடி வராங்க. யார்கிட்டையுமே எதையுமே என்ன செய்யாதீங்க, சொல்லுங்க. ஆமா, உங்களுக்கு ஒரு கிஃப்டா ஒரு பைபிளை கொடுப்பாங்க, வாங்காதீங்க. அதுல நான் ஒரு இடத்துல பார்த்தேன், இந்த பைபிளை பார்த்துட்டு நிறைய தவறான ஒரு மொழியில எழுதி வச்சிருக்கிறாங்க. ரொம்ப வித்தியாசமா எழுதி வச்சிருக்கிறாங்க. அந்த பைபிளை நான் எடுத்துட்டு வந்துடணும் அப்படின்னு நினைச்சேன், மறந்துட்டேன். அல்லேலூயா. ரொம்ப கவனம், ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கடைசி காலத்துல என்னென்னலாம் நடக்க போகுது அப்படிங்கிறது திருச்சபைக்கு கர்த்தர் என்ன செய்கிறார், உபதேசித்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல தெளிவான விசுவாசிகள் என்ன செய்யக்கூடாது, பின்வாங்கி போக கூடாது என்பதற்காகத்தான், விழுந்து போக கூடாது என்பதற்குத்தான், அல்லது கள்ள உபதேசங்கள் பின்பற்றி போயிடக்கூடாது என்பதற்காகத்தான் ஆவியானவர் இந்த காரியங்களை உங்களுக்கு உபதேசம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆமென். அதனால புரியாதவங்க என்கிட்ட நீங்க எப்பனாலும் சரி போன்ல தயவு செய்து கேட்காதீங்க. போன்லன்னா சில நேரத்துல டவர் இருக்கும், இருக்காது. போன்ல கேட்டீங்கன்னா விளக்கங்களை புரிஞ்சிக்க முடியாது. நேரடியா வாங்க, கொஞ்ச நேரம் உட்காருங்க, ஜெபித்து என்ன செய்வோம், அதற்கு கர்த்தர் ஆவியானவர் பதில் கொடுப்பார். ஒரு மனுஷன் பதில் கொடுத்தா அது அவ்வளவு சுகப்படாது. அதனால ஆவியானவர் பதில் கொடுக்கணும். ஆமென். இந்த கடைசி நாட்கள்ல தேவனுடைய பிள்ளைகள் நாம் தெளிவாக இருக்க வேண்டும் சத்தியத்துல, இல்லைன்னா விழுந்து போகும்.
ஆமென். ஆனபடியினால சத்தியத்தை கவனமாக, கண்ணை மூடாதீங்க, கவனமாக கேட்டு நீங்க வீட்டுல போய் அதன்படி என்ன செய்யுங்க, வேத வசனத்தை தியானம் பண்ணி படிச்சு பாருங்க. கர்த்தர் உங்களோடு பேசுவார். உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் இந்த சத்தியத்துல கட்டாயம் இருக்கிறது. ஆமென். சரி, இதுல எல்லாவற்றையுமே அப்படி கடைசி கால நிகழ்ச்சிகள்ல எல்லாத்தையும் கொண்டு வந்து உபத்திரவத்தை குறித்து பேசணும். சபை துன்பப்பட வேண்டிய அவசியம் என்றெல்லாமே நம்ம உபவாச கூட்டத்துல தியானம் பண்ணோம். உபத்திரவப்படுத்துவாங்க, ஒருவர் என்ன செய்வாங்க, காட்டியும் கொடுப்பாங்க. ஆனா ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், இதெல்லாமே கடைசி நாட்கள்ல சபையில குழப்பங்கள் வருது அப்படின்னா இப்படித்தான் இருக்கும். இதை விட விசுவாசியே நமக்கு எதிரா என்ன செய்வாங்க, நல்ல விசுவாசி தான் எதிரா எழும்ப வச்சிருவான் பொல்லாதவன். அல்லேலூயா. அதனால இதனால யாரும் என்ன செய்யக்கூடாது சொல்லுங்க, வருத்தப்பட கூடாது. ஓ, இவங்க இப்படி போயிட்டாங்க, இப்படி ஆயிட்டாங்களே, இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லி யாரும் அவங்க பின்னாடியும் போயிடக்கூடாது. ஆமே, அவங்களுக்குன்னு இந்த கூட்டத்துக்குள்ள ஆட்களை எப்படியாவது பிடிக்கிறதுக்கு பார்ப்பாங்க. அதுக்கும் நம்மளை இசைந்து போக விடக்கூடாது. ஆமே, எச்சரிக்கையாக ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதான் சொல்லுகிற மிகுந்த கவனம். நமக்கு சத்தியம் தான் முக்கியம், மனுஷன் சொல்லுகிறது முக்கியம் கிடையாது. ஆவியானவர் பேசுகிறாரா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமே, நமக்கு கையில எழுதி கொடுக்கப்பட்ட வேத வசனம் என்ன சொல்லுகிறதோ அதை கடைபிடித்து நடக்க வேண்டும். மனுஷன் 1000 பேசணும், பாஸ்டர் அப்படி, அதனால பாஸ்டருடைய இந்த சர்ச்சுக்கு போக வேண்டாம்னு கூட சொன்னாலும் சொல்லலாம். நம்பாத, வஞ்சிக்கப்பட்டு போவீர்கள். இருக்கிற சபைக்கு உண்மையா இருக்கிற விசுவாசிகள் தான் கர்த்தர் இன்னைக்கு தேர்ந்தெடுத்து அபிஷேகம் பண்ணி அவங்க என்ன விண்ணப்பம் பண்ணுகிறாங்களோ அதற்கு அவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். அவன் கொடுக்கிறதுக்கும் ஆயத்தமாக இருக்கிறார். ஆமே, அதனால கடைசி கால எச்சரிப்பின் செய்தி தான் இது. உபத்திரவ காலம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆனா இதுக்கு பின்னாடி, இதற்கு பின்பதாக வரக்கூடியது என்னன்னா மகா உபத்திரவம். அல்லேலூயா. மகா உபத்திரவம் வரப்போகிறது. அது ஏன் வருது, எதுக்கு வருது, அது எப்படி வரும், சும்மா வந்துருமா என்றெல்லாம் நிறைய கேள்விகளை ஒரு நல்ல புரிஞ்சுக்கோங்க. நல்ல தேவனுடைய விசுவாசிகள் இந்த கவனியமா, யாரும் கண்ணை மூடாதீங்க. நல்ல தேவனுடைய பிள்ளைகள் ஏன் வருது, எதுக்கு வருது, அது அந்த கண்டிப்பா உபத்திரவம் வரணுமா, கட்டாய உபத்திரவம் வரணுமா, ஏன் கிறிஸ்தவங்களுக்கு அப்படி எதுக்கு உபத்திரவம் அப்படின்னு சொல்லி சில பல கேள்விகள் எழும்பலாம். பலருக்கும் பல கேள்விகள் எழும்பலாம். நான் தான் இயேசுநாதரை ஏத்துக்கிட்டேனே, எனக்கு ஏன் உபத்திரவம் வருது, அவர் நல்லவர் தானே, அப்ப அவர் ஏன் எனக்கு நல்லது தானே பண்ணணும், ஏன் இந்த உபத்திரவத்துக்குள்ள நான் போயிருக்கிறேன், எனக்கு ஏன் இந்த துன்பம். வேதத்தை வசனத்தை தெளிவா படிச்சவங்க யாரும் இந்த வார்த்தை கேள்வியே கேட்கவே மாட்டாங்க. அல்லேலூயா. ஏன் கேள்வி கேட்க மாட்டாங்க அப்படின்னா, வாசிங்க யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 33வது வசனம், 2 தீமோத்தேயு 3:12. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் என்ன செய்யுங்க, இடம் கொள்ளுங்கள். நான் என்ன செய்தேன், உலகத்தை ஜெயித்தேன். அன்றியும்
கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும், தேவ பக்தினா சத்தியத்தின்படி நடக்க, ஒரு மனச சத்தியத்துக்குள்ள இங்க கவனிங்க, ஆழமா பதிச்சிட்டீங்க, பதிச்சு இதன்படி நடக்கணும்னு நினைச்சிட்டீங்கன்னா ஒரு காரியம் நடக்கும். என்ன நடக்கும் தெரியுமா? அடுத்த நிமிஷத்துல உங்க பக்கத்துல உபத்திரவப்படுத்துறவங்க வரும். ஆமே. ஏனென்றால் சும்மா விடவே மாட்டான். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை படிக்க. அவர்கள் விசாரித்தவர்களால் 7, 8 உங்கள் கவலைகளை எல்லாம் அவர்களே வைத்து விடுங்கள். முதல்ல என்னத்தை கொண்டு வருவான்? ஹலோ சொல்லுங்க. கவலையை கொண்டு வந்து, தேவையில்லாம கவலையை கொண்டு வந்து, பிரச்சனையை கொண்டு வந்து உங்க இருதயத்துல மனதுல சஞ்சலங்களை ஊட்டி என்ன செய்வான்? உங்களை வேதனைப்படுத்தி, ஹலோ பேசுறீங்களா? உங்களை வேதனைப்படுத்தி தேவையில்லாத கவலை, தேவையில்லாத போராட்டம், அல்லது உங்க சிந்தை மண்டலத்துல என்ன செய்வான்? அன்னைக்கு இவங்க இப்படி சொன்னாங்க, அதை நினைச்சு 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 என்ன பண்ணுவான் தெரியுமா? ஹலோ, அதை நினைச்சு 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 நம்முடைய உள்ளத்துல ஒரு விதமான வேதனையும் கவலையும் கொண்டு வந்து விடுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த கவலை என்ன செய்கிறது தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நாம் கேட்ட சத்தியத்தை விட்டு முதலாவது வெளியே இழுத்து கொண்டு வந்து விட்டுட்டு போயிடுவோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதுக்குள்ள அந்த கவலைக்குள்ள பல போராட்டங்கள் உள்ள இருக்கும். அந்த போராட்டத்தை, அந்த வேதனையின் மத்தியில, அந்த கவலையின் மத்தியில, அந்த சஞ்சலத்தின் மத்தியில அந்த போராட்டத்தை நீங்க மீட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். இது உடனே சொல்லுவீங்க, இதுவும் ஒரு சஞ்சலம், இதுவும் ஒரு வேதனையா, நான் இந்த நேரத்துல இதுவும் எனக்கு வருகிறதா? நான் ஏன் ஜெபிக்கணும்? நான் ஏன் ஜெபிக்கணும்? ஒரு சகோதரியை சந்தித்தோம். அவங்க கடைசியில் அவங்களுடைய பிரச்சனை எல்லாம் சொல்லி என்ன பண்ணாங்க? அதுல இருந்து ஜெபம் பண்றத நிறுத்தி. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. அல்லேலூயா. இது ஆவிக்குரிய ஒரு மகள். என்னால் அதை ஜீரணிக்கவே முடியல. எனக்கு அன்பானவர்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். பிரச்சனை மேல் பிரச்சனைய கொண்டு வந்துதாங்க வெளியில இழுப்பான். வெளியில இழுத்து என்ன செய்வான்னா, அவன் வெளியில இழுக்கிறது பெருசு இல்ல, கள்ள உபதேசத்துக்கும் டக்குன்னு எடுப்புல கள்ள உபதேசத்துக்குள்ளையும் கொண்டுட்டு போக மாட்டான். மெதுவா இன்னும் செய்வான். அன்னைக்கு ஆதாம வஞ்சித்தவன் நேக்கா சில காரியங்களை சொல்லி என்ன பண்ணுவான்? சத்தியத்தை சொல்ற மாதிரி சொல்லி சத்தியத்தை விட்டு வெளியில உங்களை கொண்டு போயிடுவான். அல்லேலூயா. அதுக்கப்புறம் ஜெபமும் வராது, வேத வாசிப்பும் வரவே வராது. அதனால தான் சொல்றோம், சபைக்கு சொல்லுகிறதை ஆவியானவர் சொல்லுகிறதை வெளிப்படுத்தல இருக்கு. நான் சுயமா சொல்லவே மாட்டேன். சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். காது இருந்தா கேட்கணும், இல்லன்னா என்ன பண்ணணும்? காது கேட்கலன்னா இப்பதான் ஒண்ணு வந்திருக்க காதல் வைக்கிறது, அந்த மாதிரி ஒண்ணு மாட்டி வச்சுக்கணும். அல்லேலூயா. கேட்கிற காதாக இருக்கணும். எதை கேட்கணும் அப்படின்னா, எவனோ ஒரு அந்நியன் பேசுகிற சத்தியத்தை, துரு உபதேசத்தை கேட்கிற காது எனக்கு வேண்டாம். ஆவியானவர் பேசுகிற உன்னதமான ஒரு சத்தியம், நான் கேட்கிற தேவ பிள்ளை
பிள்ளையாய் இருக்க வேண்டும். ஆமென். வேற யாருடைய வார்த்தை எனக்கு வேண்டாம். ஏதேன் தோட்டத்துல பேசினவை இன்னைக்கும் பேசிக்கிட்டு தான் இருக்கிறான். ஏதேன் தோட்டத்துல வஞ்சித்தவன் இன்னும் வஞ்சித்துக் கொண்டே இருக்கிறான். ஜனங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு அதை சொன்னார் இதை சொன்னார் சொல்லி என்ன பண்றான்? ஒருவரை எனக்கு தெரியும். அவர் சொன்னார் ஒரு நாள், ஐயா நான் குறிப்பிட்டு ஒரு நபருக்காக ஜெபித்தேன். அப்படியா? ரொம்ப நல்லது. நான் ஒரு நைட்டெல்லாம் எந்திரிச்சு திடீர்னு எந்திரிச்சு ஜெபம் பண்ணுவார். என் கையில் வந்து ஒரு அக்கினி புறப்பட்டு போனது. ஆனால் அவருக்குள்ள மாற்றம் வந்துச்சான்னு கேட்டேன். அக்கினி புறப்பட்டு போனது உண்மையானா ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொண்டு வந்து ஏன் வரல? உங்களுக்கும் உங்க கையில இருந்து ஒரு அக்கினி புறப்பட்டு போச்சு. ஏன் மாற்றம் உண்டாக்கல? வஞ்சிக்கப்பட்டு போகவே கூடாது. ஏன் மாற்றம் அடையாதிருங்கள். சத்தியம் வேத வசனம் என்ன சொல்லுகிறதோ அதை மாத்திரம் கடைபிடிக்க தேவ பிள்ளைகள் விசுவாசிகள் அதை மாத்திரம் பின்பற்ற. நமக்கு ஏசப்பா விரல்னால என்ன எழுதி சத்தியத்தை நம்ம கையில இதையா சத்தியம் சொல்லி எழுதி கொடுத்தாரோ அந்த சத்தியத்தை நீங்க பின்பற்றுகிற தேவ பிள்ளையே நீ பரலோக ராஜ்யத்துக்கு உகந்த பிள்ளையாய் மாறுவீர்கள். கர்த்தருடைய வருகை வரும் பொழுது, கடைசிய காலம் தொனிக்கும் பொழுது என்ன நடக்கும்? மறுரூபமாக்கப்படுவோம். அல்லேலூயா. கண்ட உபதேசத்துக்கும் செவி சாய்க்காதீங்க. நல்ல கவனிங்க. கண்ட ஊழியக்காரனை வீட்டுக்குள்ள ஏத்தாதீங்க. இது கடைசி காலம், கடைசி நாட்கள் தேவ பிள்ளை ஆனப்படியினால் சரியான சத்தியத்தை உபதேசம் பண்ணுகிற உங்க சபையில சரியான ஒரு உபதேசத்தை போதிக்கிறாங்களா? அந்த போதனையை கவனமாக கேட்டு அதன்படி நடக்க பாருங்க. துரு உபதேசங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நல்ல கவனமா கேட்டுவிடுங்க. எந்த சபையாக இருந்தாலும் சரி, ஆசீர்வாதத்தை குறித்து பேசுகிற சபையை தூக்கி வீசிட்டு போயிருங்க. ஆசீர்வாதம், உங்களுக்குரிய ஆசீர்வாதம் பரலோகத்துக்கு போகாது. ஆமென். வழி நடத்தும் நினைக்கிறீங்களா? எங்கேயாவது வேதத்துல ஆசீர்வாதம் பரலோகத்துக்கு கொண்டு போக நினைச்சிருக்கீங்களா? ஆசீர்வாதத்துல ரெண்டு விதம் உண்டு. ஒன்னு ஆவிக்குரிய ஆசீர்வாதம், கர்த்தரோடு வாழுகிற ஒரு அனுபவம் தான் அந்த ஆசீர்வாதம். ஆனா உலக பிரகாரமான ஆசீர்வாதம் ஒரு நாள் பரலோகத்துக்கு கொண்டு போகாது. அதை நம்பாதே. ஆமென், ஆமென். அதை நம்பவே கூடாது. இதெல்லாம் ஏன் சொல்றேன் அப்படின்னா, கடைசி நாட்கள் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஆனபடியினால நாம என்ன செய்யணும்? கர்த்தருடைய வருகைக்கு நம்மளையே நாம் தயார் பண்ணிக் கொள்ள வேண்டும். ஆமென், ஆமென். இல்லாட்டி நம்ம மாட்டிக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. சரி, அப்போ இப்படிப்பட்டதான ஒரு மகா உபத்திரம் வருது அப்படின்னா நம்ம தப்பிச்சு போறதற்கு சில வழிமுறைகள் எல்லாம் உள்ள இருக்கு வேதத்துக்குள்ள. அல்லேலூயா. என்ன கொடுமை நடந்தாலும் சரி, என்ன கொடூரமான காரியங்கள் நடந்தாலும் சரி, ஒருத்தன் காட்டி கொடுத்தாலும் சரி, அதை பற்றி டோன்ட் கேர். ஏசப்பா எனக்கு என்ன எழுதி கொடுத்திருக்கிறார், நான் தப்பிச்சு செல்வதற்கான வழிமுறைகளை எனக்கு ஆண்டவர் காட்டி கொடுத்திருக்கிறாரா அப்படின்னா காட்டி கொடுத்திருக்கிறார். ஆமென், ஆமென். காட்டி கொடுத்திருக்கிறாரா? லூக்கா 21:36 வாசித்து பாருங்க, தெரியும். ஆகையால் இனி சம்பவிக்க
போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பதாக நிற்க பாத்திரவான்கள் ஆகும்படி எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். ஹலோ, கேட்டுட்டீங்களா? ஏதோ இந்த பாஸ்டருக்கு இந்த செய்தியை தவிர ஒண்ணுமே தெரியாதா? தெரியும். இந்த சத்தியத்தை தவிர இவருக்கு ஒண்ணுமே தெரியாதா? மாச கணக்கா இதை குறித்து பேசிட்டு இருக்காரு. உபவாச கூட்டத்துக்கு வந்தாலும் இதே குறித்து பேசுறாரு. ஒரு ஆசீர்வாதத்தை குறித்து பேசக்கூடாதா? நினைக்காதீங்க, தவறான பாதை போகக்கூடாது. ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை குறித்து உங்களுக்கு இது இந்த சத்தியத்திலேயே வந்துருச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை வாங்கினாலே போதுங்க, ஆட்டோமேட்டிக்கா என்ன வந்துடும்? உலக ஆசீர்வாதம் தானா வந்துடும். நீங்க கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது, தானா. அதுக்கு சாலமோன் தான் ஒரு காரியம். சாலமோன் ஆண்டவரே இந்த ஜனங்களை நடத்துறதுக்கு என்ன கொடுங்க. ஹலோ, உங்க கவனிங்க, இந்த ஜனங்களை நடத்துறதுக்கு எனக்கு என்ன வேணும்? ஞானத்தை கொடுங்க அப்படிங்கிறாரு. ஆனா கேளாத ஐஸ்வர்யத்தெல்லாம் கர்த்தர் தந்தார். ஆமே. நம்ம கேட்டுட்டு தான் உலக ஆசீர்வாதத்தை கேட்டுதான் தருவாரா? கேளாம தருகிற கர்த்தர் நம்முடைய ஆண்டவர். நமக்கு என்ன ஆசீர்வாதம் வேணும்? ஆவிக்குரிய ஆசீர்வாதம் தான் வேணும். கிருபைகள், வரங்கள், வல்லமைகள், ஆவிக்குரிய கனிகள் எல்லாமே வேணும். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை நன்றாக கவனிக்கணும். சத்தியம் வசனம் நம்ம கையில இருக்கு. சத்தியத்தை படிங்க, அதன்படி நடக்க நல்ல மனசை தாருன்னு சொல்லி அந்த படிச்ச சத்தியத்துல கை வச்சு ஜெபம் பண்ணிட்டு நல்ல மனசை எனக்கு கொடுத்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த சத்தியத்தின்படி எனக்கு நடப்பதற்கு எனக்கு நல்ல மனசை தந்துட்டீங்க. இப்படிதான் நான் இருப்பேன், மாற மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவரோடு ஒரு ஒப்புரவாகி கொள்ளுங்க, ஒரு உடன்படிக்கை பண்ணி கொள்ளுங்க. பிரைஸ் தேவனுடைய பிள்ளைகள் நன்றாக கவனிக்கிற வாசிப்போம். ஒரு வசனத்தை வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்க சீக்கிரம். உலகம் உண்டானது முதல் நல்லா புரிஞ்சுக்கோங்க. உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும். ஆமென். அப்பொழுது உண்டாயிருக்கும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்பொழுது உண்டாயிருக்கும் என்று சொன்னாலே அப்ப நான் எங்க போவேன்? இப்பவே ஏசப்பா இப்பவே என்ன செய்யும்? எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி ஜோம்ன போறீங்களா? சொல்லுங்க. எத்தனை பேர் அப்படி ஜோம்ன போறீங்க? தப்பான ஜெபத்தை பண்ணாதீங்க. இதையெல்லாம் ஆண்டவரே எனக்கு ஆயுசு நாட்கள் இருந்தால் இதை நாங்க ஃபேஸ் பண்ண எனக்கு என்ன செய்யுங்க? எனக்குள்ள சரியான ஒரு சத்திய விதை எனக்குள்ளே விதைக்கப்பட வேண்டும். சத்தியத்துக்காக வைராக்கியமாய் நின்று சாதிக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள் எனக்கு தேவை. அதனால போட்டு தள்ளிடுவார். சரியான சத்தியம் கவனிக்கணும். ஆமென். சரி, கவனிங்க. அதுல வசனங்கள் சொல்றேன், ரொம்ப வேகமா நீங்க குறிப்பெடுத்துக் கொள்ளுங்க. வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. அதற்கு நான், ஆண்டவனே, அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவர், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்தில் இருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். ஆமென். அல்லேலூயா. நம்முடைய அங்கியெல்லாம் எங்க வெளுத்து தோய்க்கணும்? எல்லாம் சொல்லுங்க. உங்க கையில தான் இருக்கு வசனம், அதை சொல்லுங்க.
எல்லாம் சொல்லுங்கம்மா. ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினால் தோய்த்து வெளுக்கப்பட்ட ஒரு வஸ்திரம் தான் நானும் நீங்களும் உடுத்தணும். ஆமென். அந்த அங்கிதான் போடணும். வேற எதையும் உபயோகப்படுத்த கூடாது. ஏனென்றால் ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம் என்ன செய்கிறது அப்படின்னா கரை போக்கும் ரத்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அந்த வேதம் என்ன சொல்லுகிறது கவனிங்க. அவர் ஒளியில் நடக்கிறது போல, அவர் ஒளியில் இருக்கிறார். நாம முதல்ல என்ன செய்யணும்? இருட்டுக்குள்ள தடவிட்டு தெரியக்கூடாது. நாமும் என்ன செய்யணும்? ஒளியில தான் இருக்கணும். நாம் ஒருவரோடு, இரண்டாவது பாயிண்ட் என்னன்னா ஒருவரோடு ஒருவர் ரிலேஷன்ஷிப் ஐக்கியப்பட்டிருக்க வேண்டும். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்ம என்ன செய்கிறது? ஏன் ஆட்டுக்குட்டியானவருடைய நம்ம அங்கிகள் எல்லாம் ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்துல தோய்த்து ஏன் வெளுக்கணும் அப்படின்னா நமக்கு சுத்திகரிக்கக்கூடிய ஈசோப்பாகிய இயேசுவின் ரத்தம் நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையிலே அடிக்கப்பட்டு அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டது, ஆணிகளால் கடாவப்பட்டு சிலுவை மரத்திலே தொங்கி என்ன சொன்னார்? பிதாவே இவர்களுக்கு மன்னியும். அவருடைய ரத்தத்தினால மன்னிப்பு உண்டு, தேவ சமாதானம் உண்டு என்று கொலோசையர் 1:20 வாசித்து பாருங்கள். அங்கே தெரியும். அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே நமக்கு சமாதானம் உண்டாயிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசாயா 53:4-5 வசனங்களை வாசித்து பாருங்கள். சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு சமாதானம் எல்லாம் தேவனால் கொடுக்கிற ஆசீர்வாதம். ஆமென். இந்த ஆசீர்வாதத்தை விட்டுட்டு காடு பங்களா அது இது உனக்கு வேணும், எல்லாத்துக்குமே என்ன செய்யணும்? குடியிருக்கிறதுக்கு ஒரு வீடு, எல்லாமே வேணும். வேண்டாம்னு சொல்லல. சொந்த ஒரு வாகனம் எங்கேயாவது போறதுக்கு வேணும். குடும்பமா போறதற்கு என்ன சொல்ல ஒரு கார் அவசியமா வேணும். நான் வேண்டாம்னு சொல்லவே மாட்டேன். அது இந்த உலகத்தோட சரி, அது இந்த உலகத்தோட சரி. அது அடிக்கு நம்ம சரி எல்லாம் வாங்கிட்டோம். நல்ல கவனிங்க, இங்க கவனிங்க, எல்லாமே வாங்கிட்டோம். ஆனா கார் இருக்கு, வீடு நல்ல சூப்பரான பங்களா இருக்கு, வாங்கிட்டோம், சூப்பரா வாங்கிட்டோம். ஆனா 2 வீலர் இருக்கு, இன்னும் என்ன வேணும்? அதெல்லாம் வாங்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஆனா ஒரு 3 மாசம் அனுபவிச்சிட்டோம். 4வது மாசத்துல மகனே நீ என்கிட்ட வந்துருன்னு சொல்லி ஆண்டவர் கேட்டா அது உங்களோட வந்துருமா பரலோகத்துக்கு? அது இங்கதான் இருக்கும், அது இங்கதான் இருக்கும். இந்த கட்டடம் எல்லாம் இப்படித்தான் இருக்கும். விட்டுட்டு போறவே போயிட்டே தான் இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. மாயையான ஒரு உலகம். இதெல்லாம் கண் காண்பதெல்லாம் அழிவுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இதை புரிந்து கொள்ளுங்க. அதனால இதன் மேல், இந்த உலக ஆசீர்வாதத்தின் மேல் நம்முடைய ஆசை போக வேண்டாம். ஆமென். உலக ஆசீர்வாதம் சிம்சோனை போல அழிவுக்கு நேராய் வழி நடத்தக்கூடிய ஒன்று. அதனால ஆவிக்குரிய ஆசீர்வாதமாகிய கர்த்தரால் கொடுக்கப்படுகிற வேதம் சொல்லுகிறது போல சங்கீதம் 128:5 வாசித்து பார்க்கும் பொழுது கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை, அந்த சீயோனின் ஆசீர்வாதம் தான் இன்னைக்கு எனக்கு தேவை. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அது
அதுக்கு ஒரு பாட்டை பாடினாங்க. பாடுவோமா? சீயோனிலே எந்திட அஸ்திவாரம் கிறிஸ்துவே. கைதட்டி பாடுங்க. புயல் அடித்தாலும் மழை மோதினாலும் எவர்கள் எதிராக எழும்பினாலும் புயல் அடித்தாலும் மழை மோதினாலும் எல்லாரும் கைகட்டி பாருங்க. எழும்பினாலும் எனக்கு எட்டாத உயரத்திலே எனக்கு எட்டாத உயரத்திலே எழுத்தவர் நிறுத்திடுவார். சீயோனிலே எம்மிட அஸ்திவாரம் கிறிஸ்துவே. அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. ஹல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 30-31 வசனங்களை வாசிக்க கேட்போம். சீக்கிரம். அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். வலுவாய் துணிக்கும் எக்கால சத்தத்தோடு அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசைகளிலும் இருந்து கூட்டி சேர்ப்பார்கள். ஆமென். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தல் 19:11. நீங்க வெளிப்படுத்தல் நல்ல அந்த வசனத்தை நோட் பண்ணிக்கோங்க. நான் சொல்றேன், வீட்டில் வைத்து மெதுவா நிதானமா படிச்சு பாருங்க, உங்களுக்கு புரியும். வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல இருந்து 20ஆம் அதிகாரம் 4வது வசனம் வரைக்கும் நீங்க உங்க வீட்டுல போய் நிதானமா மெதுவா அழகா சூப்பரா படிச்சு பாருங்க, நோட் பண்ணிக்கோங்க. படிச்சு பார்க்க உங்களுக்கு தெளிவான ஒரு விளக்கங்களை ஆவியானவர் கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபத்தோடு நீங்க படிக்கணும். வேற சிந்தையே வந்துட விடக்கூடாது. டிஸ்டர்பன்ஸ் இல்லாம படிச்சு பாருங்க. சரியா? ஆமா. உங்க வீட்டு பேர குழந்தைகள் அல்லது வேற யாராவது உங்களுக்கு தொல்லை தந்துடாம நல்லா ஃப்ரீயா உட்கார்ந்து படிச்சு பாருங்க. விளக்கங்களை தெளிவாக பேசுவாங்க. ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படின்னா பெரிய பெரிய அடையாளங்கள், அற்புதங்கள், பாழாக்கும், அருவருப்பு நடக்கும். ஹல்லேலூயா. மத்தேயு 24:15 நீங்க படிச்சு பாருங்க. மேலும் நல்லா புரிஞ்சுக்கோங்கம்மா. பாழாக்கும் அருவருப்புகளை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே. வாசிக்கிறவன் என்ன செய்ய கடவன்? சிந்திக்க கடவன். தானியேல் 9:27. ஹல்லேலூயா. சீக்கிரம். அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்றபோது பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவார். அவர் அருவருப்பான சட்டைகளோடு பாழாக்குகிறவன் வந்து இறங்குவான். நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிர்மூலம் பாழாக்குகிறவன் மேல் தீர் மட்டும் சொரியும். என்னதான்? பாழாக்குகிறவன் மேல் தீர் மட்டும் சொரியும். தீர் மட்டும் வந்துகிட்டே தான் இருக்கும். அது வேண்டாம் சொல்லி நீங்க ஜெபம் பண்ணாலும் ஹலோ என்ன செய்யாது. இது என்னால தாங்க முடியல, இதெல்லாம் எங்களை விட்டு என்ன செய்யுங்க, எடுத்துருங்க. நடக்காது.
நிர்ணயிக்கப்பட்டுத்தான் அந்த பாழாக்கும் அருவருப்பு எங்க வருகிறது? சபைக்குள்ளே வந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. விசுவாசியே, நீ தூங்கிட்டு இருக்கிறியா? பிரசங்கம் பண்ற நேரம் தூங்குறியா? சத்தியத்தை கேட்க வேண்டிய நேரத்துல நீ தூங்குறியன்னா கடைசி காலம் தொனிக்கும் உன் காதல் மந்தமாய் விடும். கடைசி காலம் தொனிப்பது உன்னால் கேட்க முடியாது. அவ பாட்டு மட்டும் ஒரு பாட்டு பாடிடுவாங்க. பறந்திடுவேன் நான் பறந்திடுவேன் வானத்தில் வானத்தில் நடுவானத்தில் இயேசுவின் கைகளில் நான் இருப்பேன். பரமன் இயேசுவின் புன்னகை முகம் என் கண்களின் உள்ளத்தில் நிறைந்தே நிற்கும். என் கண்களின் உள்ளத்தில் நிறைந்தே நிற்கும். நாத்திசை நின்று கூடிடுவார். நாதனின் இரத்தத்தால் கழுவப்பட்டார். ஸ்தோத்திர கீதமே ஏறெடுப்போம். பறந்திடுவேன் நான் பறந்திடுவேன் பறந்திடுவேன் நான் பறந்திடுவேன். எத்தனை பேர் பறக்க போறீங்க? தூங்குகிறவன் பறக்க முடியாது. உன் வாழ்க்கையில தூக்கம் தூக்கம் என்று சொன்னால் உன்னால் முடியாது. ஆகவே தான் சொல்லுகிறார், இவைகள் சம்பவிக்க போகிற இந்த லூக்கா 21:36 தெளிவாக சொல்லுகிறார். இனி சம்பவிக்க போகிற காரியங்களுக்கு தப்பி தப்பி பிழைப்பதற்காகவே நீ தூங்காமல் விழித்திருந்து நீ என்ன செய்? ஜெபம் செய். ஜீவியம் தூங்கக்கூடாது. உன் வாழ்க்கை தூங்கிட்டே இருக்கக்கூடாது. அப்படி தூங்குகிற ஜீவியம் இருக்குமானால் தயவு செய்து என்னை எடுத்து போடுங்க. எடுத்து போடுங்கன்னு சொல்லிடாதீங்க. அதை விடுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதுல உங்களுக்கு ஒரு வெற்றிய கர்த்தர் தருவார். ஆமென். இந்த ஜீவியம் தூங்குகிற ஜீவியம் எனக்கு சொல்லுங்க வேண்டாம் வேண்டாம். நல்ல ஊழியக்காரங்க என்ன செய்யக்கூடாது? விடிய காலம் 3 மணிக்கு மேல தூங்கிடாதீங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தூங்காத. நீ தூங்கினால் எதிரி களை விதைப்பானே, அந்த களை தான் மாட்டிக்கிடுவோம். கரெக்டா? ஹல்லேலூயா. கரெக்டா சிக்க வச்சுட்டு போயிடுவாங்க. ஊழியம் விழுந்து போகும். அதனாலதான் இன்னைக்கு சினிமா பார்க்க பாடி என்ன செய்யறான்? உனக்கு இதுலதான் கர்த்தர் சொன்ன தீர்க்கதரிசனம் சொல்லி மாய்மாலம் பண்ணி ஜனங்களை வஞ்சிக்கிற ஊழியக்காரன் தெரியுமா? ஏமாந்து போகாதீங்க. ஜாக்கிரதை. ஆமென் ஆமென். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, யோசித்து பாருங்க. தெளிவான சத்தியம் இருக்குதா? ஆவியானவர் பேசுறாரா? அந்த ஒன்னோட நின்னுக்கோங்க. வெளியில என்ன செய்யாதீங்க, ஓடாதீங்க. கண்ட ஊழியக்காரனை வீட்டுக்குள்ள அனுமதிக்காதீங்க. கண்ட ஊழியக்காரன் கூட தலை கொடுத்து என்ன செய்யாதீங்க, ஜெபம் பண்ணாதீங்க. ஏன் தெரியுமா? கொஞ்சம் தப்பான ஆவி உள்ள இருந்தா அது நமக்குள்ள வந்து என்ன செய்யும்? உள்ள வந்து உட்கார்ந்துடும். கவனம். ஓகேவா? அல்லேலூயா அல்லேலூயா. ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டிய ஒரு காலத்துக்குள்ள இன்றைக்கு தேவ பிள்ளைகள் வந்து விட்டோம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு அடுத்தது என்னன்னா வாசிப்போம். ஓ ஜீசஸ். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 21, 29, 30 வசனங்களை வாசிக்க கேட்போம். உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும்
சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் உனக்கு பின்னாடி வந்துகிட்டே இருக்கு. அப்போ 29, 30 அந்நாட்களில் உபத்திரவம் முடிந்த உடனே, நல்லா புரிஞ்சுக்கோங்க, சாதாரண உபத்திரவம் முடிஞ்ச உடனே தான் என்ன பண்றான்? லைன்ல யார் வரா? பாழாக்கும் அருவருப்பை உண்டாக்குகிறவன். மெதுவா இப்பத்தான் சபையை எட்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சபைக்குள்ள மெதுவா ஓடி வரான். யார் நம்மால் இருக்கிறா? கவனிங்க, அவன் வந்தோடனே யாருக்கு பார்க்கிறான்னா ஒரு போதகரை பார்க்கறது இல்லை. அவன் நம்முடைய விசுவாசிகள் யார் சத்தியத்தை விட்டு வெளியே வர்ற மாதிரி இருதயம் உடையவங்க அத்தனை வரை நோட் பண்ணுவான். நோட் பண்ணி என்ன செய்யறான்? நம்மால் யாரு? அவன் அதைத்தான் நோட் பண்றான். தப்பிச்சு போறதற்கு நிறைய வழி கர்த்தர் கொடுத்து வைத்திருக்கிறார். நீ திருச்சபையில வந்து என்ன செய்யாத? தூங்காத. ஆமென். தூங்கினார். வசனம் ஒண்ணு இருக்க, சூப்பரான வசனம். என்ன வசனம்? தரித்திரம். தூங்குனா என்ன வந்துடும்? தரித்திரம் முடிச்சிடும். என்ன தரித்திரம்? ஆவிக்குரிய தரித்திரம்னா என்னது அப்படின்னா, ஜெபம் வராது, வேதம் வாசிப்பு வராது. அப்புறம் இன்னும் சொல்லிக்கிட்டே இருக்க, ஜெபம் வராது, வேத வாசிப்பு ஒரு நாள் வராது. அப்புறம் உபவாசம் எப்படி இருக்கும்? கசக்கும். எதுக்குடா இந்த உபவாசத்தை போய் நம்ம செய்வான? கசக்கும், வெறுப்பா தோணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இதெல்லாம் இப்படி எல்லாம் வரும் பொழுது, இதெல்லாம் ஆரம்பம் ஆகும் பொழுது நம்ம கவனிக்கணும். பாழாக்குகிற அருவருப்பானவனுடைய ஆளா நான்? ஹலோ, அந்த ஆளா? இல்லாட்டால் நான் எப்படிப்பட்டவன்? அத நீ யோசிக்க வேண்டும். திருச்சபை. ஹலோ, புரியுதா? புரியலையா? தெளிவா புரியுதுன்னு சொல்றவங்க எல்லாம் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. சத்தியத்தை தெளிவாக கேட்க வேண்டும். ஆவியானவர் போதித்தால் சத்தியம் தெளிவாக வரும். எச்சரிக்கையை கேட்டு மனம் திரும்பி கர்த்தர் பக்கமா முழு மனசையும் ஒரு பாஸ்டர் பக்கமாய் திருப்பாதே, என் தேவன் பக்கமாய் திருப்பு. ஹalleluya. ஒரு மனுஷனுடைய முகத்தை பார்த்து, அவருடைய பாவனைகளை பார்த்து அவனமாவே நடிக்காதே. அது ஆபத்து. ஆமென். அது ஆபத்து, பயங்கரமான ஒரு ஆபத்து, ரொம்ப டேஞ்சரான ஒரு காரியம். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு நேரம் தான் இல்லை, நேரம் கொஞ்சம் குறுகிய நேரமாற்றி இருந்தாலும் சீக்கிரமா என்ன செய்யறேன்? சரியான ஒரு சத்தியத்தை உங்களுக்கு போதிக்க எனக்கு வந்து கொண்டே இருக்கிறது. சத்தியம் வந்துகிட்டே இருக்கு, நிறுத்துறதுக்கு எனக்கு கேப்பே கிடைக்கல. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிக்கலாம், வாசிங்க. தானியேல் 9, மறுபடியும் படிங்க. 9:27, 1 யோவான் 2:18. சீக்கிரம். 1 யோவான். ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற போது பலியையும் காணிக்கையையும் ஒழிய பண்ணுவார். அருவருப்பான செட்டைகளோட பாழாக்குகிறவன் வந்து இறங்குவான். இந்த வசனத்தை கேட்டு பிடிச்சு போச்சுன்னு சொல்லி, அதாவது ஏன் மறுபடியும் ஆவியானவர் பேசுறாருன்னா, அருவருப்பான பாதக்குள்ள நீ போய் சிக்கிக்கிட கூடாது. ஒரு விசுவாசி இதுவரைக்கும் நாம காத்திருந்து ரட்சிப்பை பெற்றுக்கொண்டோம், அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டோம், நல்ல பெற்றோர்களால் வளர்க்கப்பட்டு கர்த்தருக்குள் வளர்க்கப்பட்டு
நானும் நீங்களும் இத்தனை வருஷம் இருந்து தவம் கடந்து ஆண்டவருடைய பாதத்தில், ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்துங்க, என்ன உம்முடைய அக்கினி ஜுவாலையா மாத்துங்க, பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் எனக்கு வேணும்னு கேட்டு அழுது பெற்றுக்கொண்டோமே, அதை இழந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் ஆவியானவர் பாழாக்கும் செட்டையை குறித்து மறுபடியும் எந்தெடுத்தும் பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒன்றியோமா 2ஆம் அதிகாரம் 18வது வசனம். பிள்ளைகளே, இது கடைசி காலமாய் இருக்கிறது. பிள்ளைகளே, இது கடைசி காலமாய் இருக்கிறது. அந்த கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துக்கள் இருக்கிறார்கள். ஐயோ, அநேக எங்க இருக்காங்க? எங்க இருக்கிறாங்க? உலகத்துக்குள்ளயா? உன் வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க, திருச்சபைக்குள்ளே இருக்கிறான். ஆமென். தாறுமாறாக ஓடுகிறவர்கள், தாறுமாறாக சத்தியத்தை சத்தியமா போதிக்காதவர்கள். ஹலோ, நல்ல கவனமா கேட்டு விடுங்க. சத்தியத்தை சத்தியமா போதிக்காதவர்கள் வெறும் ஆசீர்வாதம். ஹலோ, வெறும் ஆசீர்வாதம், வெறும் ஆசீர்வாதம். வெறும் இட்லி தான் சாப்பிட போறீங்களா? நான் கேட்கிறேன், வெறும் இட்லி தான் சாப்பிட போறீங்களா? வெறும் இட்லி சாப்பிட்டா தொண்டையில போய் என்ன செய்யணும்? நின்றுகிடும். ஆனா அதுக்குரிய சட்னி, சாம்பார், புளி சட்னி இல்லையா? இன்னும் என்னென்ன உண்டு? கீரை சட்னி, அப்புறம் மல்லி சட்னி, புதினா சட்னி, என்னென்ன வேணும்? வெரைட்டியா ஹோட்டல் கடையில் கேட்டா நீங்க இட்லி தான் கேட்பீங்க, அத்தனையும் கொஞ்சம் ஃப்ரீயா வந்து வச்சுட்டு போயிருவான். அல்லேலூயா. அதெல்லாம் தொட்டு சாப்பிட்டாதான். ஆமென். உலக ஆசீர்வாதத்தை நம்பாதே. உலக ஐஸ்வர்யத்தை நம்பாதே. பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, உலக ஆசீர்வாதத்தை நம்பாதேன்னு சொல்லுங்க. உலக ஐஸ்வர்யத்தை நம்பாதே. உலக சொத்து சுகத்தை நம்பாதே. உலகத்தில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான பணம் இருந்தால் அதை நம்பாதே. அதை நம்பி வாழாதே. அது உனக்கு ஆபத்தை தான் கொண்டு வரும். ஆமென். அது பரலோகத்துக்கு, நித்தியத்துக்கு ஒண்ணு கொண்டு போய் சேர்க்காது. அது இந்த உலகத்தோட அழிந்து போகக்கூடிய நம்பர் 1 அது. அல்லேலூயா. அதுதான் இன்னைக்கு அநேக ஜனங்களை போட்டு கண்ணை போட்டு மயக்கி, கண்ணை தெரியாம ஆவிக்குரிய வாழ்க்கை என்னன்னு தெரியாம கண்ணை போட்டு மறைக்கிறது. என்னது? பணம், ஆஸ்தி, சொத்து, சுகம். பரலோகத்துக்கு போகாது. இந்த உலகத்தில் அதுக்காக வேண்டி நான் இது வேண்டாம் நான் சொல்ல வரல. எல்லாம் இருக்கட்டும், நலம், அதன் மேல் உன் ஆசையை வைக்காதே. அல்லேலூயா. உலக சிநேகம் ஒரு நிமிடமே, பாவ சிநேகம் பறந்து போகுமே. உலக சிநேகம் ஒரு நிமிடமே, பாவ சிநேகம் பறந்து போகுமே. தேவனை சிநேகித்தால் தயங்க வேண்டாம் நீயே, அவளாக அவரை நினைப்பாயே. என் மனமே நீ இயேசுவை நேசி, அவரை
விசுவாசி ஆனந்தமடைவார். உலக சிநேகம் பார்த்தீங்களா? ஒரே நொடியில உன்னை கைவிடும். ஒரே நொடி. இத வச்சுதாங்க அந்தி கிறிஸ்து என்ன செய்கிறான்? உனக்கு நான் கிஃப்டா கொடுக்கிறேன், அதை கொடுக்க போறேன், இதை கொடுக்க போறேன், என் பின்னாடி வா. அதோடு மட்டுமல்ல, நல்லா புரிஞ்சுக்கோங்க, உலக ஆசீர்வாதத்தை முன்னாடி நிறுத்தி வச்சுக்கிட்டு என்ன செய்வான் தெரியுமா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்னப்பா என்னைய பார் அப்படின்பா. ஏய் என்ன, ஓ இப்பதான் அந்த பணத்தை நான் இப்ப எழுப்புறேன் பார் அப்படின்னு தற்கொலை பண்ணாம தானே போஸ்ட்மார்ட்டம் பண்ணி இங்க இருந்து இங்க வரைக்கும் உள்ள இருக்கிறதெல்லாம் எடுத்திருப்போம். நான் இப்ப பார் போய் எழுப்பி விடுறேன் பா உயிரோடு. நிறுத்துங்க ஐயா, நான் எழுப்பி விட்டுறேன். இயேசுவின் அவன் உபயோகப்படுத்துறது யார? இயேசுவின் நாமத்தை சொல்லித்தான் வாலிபனே எழுந்து இயேசுநாதர் சொன்ன மாதிரி சொல்லுவோம். அந்த டெட் பாடி என்ன செஞ்சிருக்கும்? எழுந்திருக்கும். மத்தேயு 24:24 படிங்க. ஏனெனில் உலகம் உண்டானது முதல் மத்தேயு 24 ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். நம்பி பின்னாடி போனா ஏங்க, நம்பி பின்னாடி போனா என்ன நடக்கும் தெரியாதா? தெரியுமா? யாராவது தெரிஞ்சவங்க சொல்லுங்க. நம்பி பின்னாடி போயாச்சு அப்படின்னா என்ன நடக்கும்? கழுத்துக்கு கத்தி தான் வரும். ஆபத்து, பேராபத்து. ஆமென். நம்முடைய பந்தய பொருளை இழந்து விடுவோம். நமக்கு முன்னே லக்காய் நிற்கிறவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே. அவர்தான் பந்தய பொருள். அவரை நாம் இழந்து விடுவோம். உலகம் வேணுமா, இயேசுநாதர் வேணுமா? இப்போ நீ தீர்மானம் செய்து கொள். ஹலோ, உலகம் வேணுமா, இயேசுநாதர் வேணுமா? எத்தனை பேர் அந்த தீர்மானத்தை எடுக்க போகிறீர்கள்? உலகம் வேணும் சொல்றவங்க இனிமேல் இந்த சபைக்கு வரக்கூடாது. ஆமென். இயேசுதான் என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாமே, எங்க அப்பா இயேசுதான் அப்படின்னு சொல்றவங்க மட்டும் நல்ல கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, உலகம் என்று சொன்னால் அந்த கிறிஸ்துவின் பின்னாடி நீ போய்விட நேரிடும். உலகத்தை நம்பாத, இயேசுவை பற்றிக்கொள். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னொரு வசனத்தை வாசிக்கிறீங்களா? வாசிக்கிறீங்களா? 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிக்க கேட்போம். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 3-4. கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமையினின்று விலக்கி காத்துக் கொள்ளுவார். மேலும் நாங்கள் கட்டளை எடுக்கிறவைகளை நல்லா புரிஞ்சுக்கோங்க. மேல இருந்து மறுபடியும் படிக்கணும். இவ்வளவு ஸ்பீடு ஆகாது. கொஞ்சம் ஸ்பீடு இல்லாம கொஞ்சம் குறைச்சு ஸ்பீடை குறைச்சு படிங்க. கர்த்தரோ 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு. என்னமா? ஒருவனும். ஹலோ, கவனிங்க. பைபிளை தெரியாதவங்க, படிக்க தெரியாதவங்க நாங்க சொல்ற வார்த்தையை கவனிங்க. எவ்விதத்தினாகிலும் ஒருவனும் உங்களை
மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஹலோ அலாட்டா இருந்துக்கோங்க. ரொம்ப எச்சரிக்கையா இருந்து கொள்ளுங்கள். அப்புறம் ஏனெனில் விசுவாச துரோகம். ஹலோ என்ன நேரிடுமா? விசுவாச துரோகம். விசுவாச துரோகம். விசுவாசத்துக்கு ஒரு துரோகம் வருதா? விசுவாச துரோகம் முந்தி நேரிடும். பிஃபோரா வந்துடும். ஆமென். முந்தி எங்க நேரிடும்? எங்கன்னா சபைக்குள்ள தான், இந்த சர்ச்சுக்குள்ள தான் நேரிடும். அப்படியா? இந்த சர்ச்செல்லாம் வெறி விளக்க அல்ல. இந்த சபை, அந்த சபை, இந்த சபை, அது பெரிய ஆட்டம் போடுற சபை, எல்லாம் ஆட்டம் போடுங்க. ஆனா உனக்குள்ள வருகிறது உனக்கே தெரியாமல் போகக்கூடாது. ஊழியக்காரன் அல்லேலூயா கவனமாக எச்சரிக்கையாக இருந்து திறப்பில நின்னா மட்டும்தான் உன்னால கண்டுபிடிக்க முடியும். அல்லேலூயா அல்லேலூயா. திறப்பின் வாசலிலே நின்று ஜெபம் 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 என்று கர்த்தருடைய பாதம் போதும் என்று வேதத்தை வாசித்து தியானம் செய்து கர்த்தருடைய பாதமே தஞ்சம் என்று காத்திருக்கிற ஊழியக்காரர் மட்டும்தான் அதை அடையாளம் கண்டுகொள்ள முடியும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க. கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வரவே வராது. அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் அவன் எப்படி இருப்பான்? ஹலோ இங்க கவனிங்க. எந்த சத்தியம் சொன்னாலும் சரி, இதெல்லாம் எனக்கு தெரியும், எனக்கு தெரியாதுதா? நீ படிச்சிருப்ப, எனக்கு தெரியும், எல்லாம் எனக்கு தெரியும். மோசம் போகாதிருங்கள். இதைத்தான் ஆவியானவர் என்ன செய்கிறார்? பாழாக்கும் அருவருப்பை செய்கிறவன் இதைத்தான் செய்வான். ஆமென் ஆமென். நான் சொல்லுகிறத நீ கேள். உங்க போதகர் சொல்லுகிறது தப்பானது அப்படின்னு சொல்லுவான். எதை கேட்பீங்க? எதை கேட்பீங்க? அவன் சொல்றத கேட்பீங்களா? அவன் சொல்றது இனிமையா இருக்கும். நாங்க இங்க சொல்றது கொஞ்சம் எப்படி இருக்கும்? கொஞ்சம் எட்டிய மாதிரி இருக்கும். எட்டினா என்ன? கசம். ஹலோ கொஞ்சம் கசப்பா தான் இருக்கும் கேட்கறதுக்கு. கொஞ்சம் கொஞ்சம் இல்லை, ரொம்பவே கசப்பா தான் இருக்கும். புத்தக சுருளை ஒரு தீர்க்கதரிசி எடுத்து சொல்லுவார், ஆண்டவர் சொல்லுவார், எடுத்து குசி அப்படிங்க. அது உள்ள வாய்க்கு எப்படி இருந்ததா? தேனா இருந்துச்சா? உள்ள போனோன்னு என்ன ஆச்சுதான்? கவனம். பிரைஸ் தி லார்ட். இது கசப்பா இருக்க கூடாது யாருக்கும். ஆமென். வசனம் எப்படிப்பட்டது? தேனிலிட்ட பணியாரம் போல் இனிப்பா இருக்கும். ஆமென். நாவுக்கு மட்டும் இல்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாவத்தை கொண்ட விட்டுட்டு அது உள்ள போய் பாவத்தை அறுக்கும் பொழுது வலிக்கத்தான் செய்யும். அது கசப்பை உண்டாக்கும். அதுக்கு ஒத்து போகணும். நம்ம ஒத்து போகாட்டி என்ன நடக்கும்? அவ்வளவுதான், அவ்வளவுதான். பாட்டை மட்டும் பாடிட வேண்டியதான். ஏசுநாதர் வருவார், இன்னும் கொஞ்சம் காலம்தான், கோட்சலோ கண்டிப்பா சேரவே மாட்டேன். அந்த பாட்டை மட்டும் பாடிட்டு கைதட்டி பரலோகத்துக்கு போயிடலான்னு பாக்குறீங்களா? நடக்காத ஒன்று. பேசுறோ. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு சகோதரி சொன்னாங்க, பாஸ்டர் தயவுசெய்து ப்ளீஸ் இப்படி எல்லாம் பயமுறுத்தி பேசாதீங்க, ரொம்பவே பயமா இருக்கு அப்படின்னாங்க. கடைசி நாட்கள்ல இங்க பாருங்க, இன்னைக்கு உபதேசத்தை கேட்கறதுக்கு பயமா இருக்குன்னா அன்னைக்கு நடக்கிறத கண்ணால பார்த்தீங்கன்னா விஷத்தை பிடிச்சு கூட செத்து போயிடலாம்னு நினைச்சாலும் அந்த விஷம் வேலை செய்யாது. தெரியுமா? கண்மலைக்கும்
அந்த வெடிப்புல போய் ஒளிஞ்சுக்கிறேன்னு சொல்லி சொன்னாலும் அது ஒண்ணு காட்டி கொடுத்து போடும். பாலிடால் உங்களுக்கு அது எப்படி இருக்குமா? பாலா மாறிடும், தேனா மாறும். சத்திய வசனம் சொல்லுதுன்னு நான் சொல்லல, நான் வேதத்தை தான் நான் போதிக்க முடியும். நான் என் இஷ்டத்துக்கு பேசுறேன், அது நான் என் இஷ்டத்துக்கு பேசுனேன்னு வைங்க, வேதத்தை வசனத்தின் அடிப்படையில் நான் பேசலன்னு வைங்க, வேற எவனோ ஒருத்தன் பேசிக்கிட்டு இருக்கான், வஞ்சகம், உங்களை வஞ்சிக்கிறான் அப்படிங்கறது அடையாளம் கண்டு கொள்ளுங்க. வசனம், சத்திய வசனம் நமக்கு முக்கியம், தேவனுடைய வார்த்தை நமக்கு முக்கியம். அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தவங்க எல்லாம் பாக்கியவான்கள். கரந்தட்டி இயேசுவை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே இவ்வளோ பெரிய ஒரு உபத்திரவம், இவ்வளோ பெரிய சஞ்சலம், நெருக்கம், இந்த வேதனையான ஒரு உலகம் நமக்கு வேணுமா வேண்டாமா? வேணுமா வேண்டாமா? ஐயோ, உலகம், நான் தானே கேட்கிறேன், உலகம் வேணுமா வேண்டாமா? வேண்டாம் சொல்றவங்க எல்லாம் 2 கரங்களை உயர்த்தி ஏரியா சொல்லிருங்க, உலகமே வேண்டாம், நான் ஏமாத்தப்பட்டது போதும், இதுவரைக்கும் ஆசை காட்டி என்ன மோசம் போக்கிட்ட, எனக்கு நீ தேவையில்லை. அப்படிதானா? சொல்லுங்க. அன்னைக்கு கடனாளி ஆகும். உலகத்தை நம்பி போனா கடனாளி, எதை தொட்டாலும் நஷ்டம், எங்க போனாலும் ஆடு, எங்க திரும்பினாலும் பின்னாடி நின்று ஒரு முள்ளு குத்தும். ஐயோ, இப்படின்னா போதும், இங்க ஒண்ணு இடிக்கும், எங்கேயும் திரும்ப முடியாத ஒரு சூழ்நிலை. உலகம் அப்படித்தான் துன்பப்படுத்தும். ஆகவே துன்பம் உண்டா நல்ல கிறிஸ்தவங்க என்ன செய்யக்கூடாது? சோர்ந்து, வேதம் சொல்லுகிறது, யாக்கோபு 5:13 முன்பகுதி என்ன சொல்லுகிறது? உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் என்ன பண்ணப்படவன்? சரி, இப்பவே சிலர் நினைக்கிறீங்க, இந்த பாஸ்டர், நம்ம ஐயா பாஸ்டர் ஐயா வாக்குத்தத்தமாவது மாத பசல தருவாரா, இல்லை இதைத்தான் போதிக்க போறாரா? சிலருக்கு அந்த ஒரு எண்ணங்கள் உதயமாகிட்டு இருக்கு. எங்க நான் கேட்கிறேன், வாக்குத்தத்தத்தை வச்சு எத்தனை பேர் ஜோம் பண்ணி ஜெயம் எடுத்தீங்க? ஒருத்தர் இருந்த கை தூக்குங்க பார்க்கலாம். ஒரே ஒரு அம்மா மட்டும் கை தூக்குறாங்க. மீதியெல்லாம் எங்க போனீங்க? மீதியெல்லாம் எங்க போனீங்க? உங்களுக்கு வாக்குத்தத்தம் எதுக்கு? வாக்குத்தத்தத்தை எதிர்பார்க்காதீங்க. இப்படிப்பட்ட எச்சரிப்பான செய்தியை கேட்கறதுக்கு உங்க இருதயத்தை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி பண்ணினா தாங்க நான் ஆயத்தமாக முடியும். நீங்களும் சொல்லுங்க, ஆயத்தப்பட முடியும். இல்லாட்டி இல்லைங்க. சத்தியத்தை தெளிவா கேளுங்க, ஆவியானவர் பேசுவார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னொரு வசனம் இருக்கு, வெளிப்படுத்தல் 19 11 முதல் 21 வரைக்கும் நீங்க படிச்சிட்டீங்கன்னா உங்க வீட்டில் அதை நோட் பண்ணிக்கோங்க. உங்க வீட்டில் போய் நீங்க இங்கெல்லாம் படிச்சீங்களா ரொம்ப லேட் ஆகும். உங்க வெளிப்படுத்தல் 19 11 முதல் 21 வரைக்கும் வசனத்தை நோட் பண்ணிக்கோங்க. அவங்க வீட்டில் போய் நிதானமாக படிக்கணும். இந்த அவசரமாக படிச்சிங்கன்னா வேலையை அங்கே அடுப்பில் கொஞ்சம் வேலையும் செய்துக்கிட்டே படிக்காதீங்க. அதை இதையும் மிக்சிங் பண்ணி ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால ஃப்ரீயாக உங்களை நல்லா ஃப்ரீயாக்கி வச்சுட்டு ஃப்ரீயாக உட்காந்து படிங்க. அந்த சத்தியம் உங்களை உருவாக்கும். கர்த்தருடைய வருகைக்கு உங்களை உருவாக்கி உங்களை கர்த்தருக்கு முன்பதாக கடைசிய காலம் துணிக்கும். அப்பொழுது
மரித்தோர் அழிவில்லாதவர்களால் எழுந்திருப்பார்கள். உயிரோடு இருக்கிற நாம் ஒரே நொடியில் மறுரூபமாக்கி இயேசுவுக்கு முன்பதாக போயிருப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஜோதி தோன்றும் தேசமுண்டு. எல்லாரும் பாடுவோம். விசுவாச கண்ணால் காண்கிறோ, நம்பிதான் அழைக்கும் பொழுது நாம் அங்கே வசிக்க செல்லுவோம். இன்பரா ஈட்டிலே மோட்சக்காரையில் நாம் சந்திப்போம். இன்பரா ஈட்டிலே மோட்சக்காரையில் நாம் சந்திப்போம். எத்தனை பேர் அப்படி சந்திக்க போறீங்க? நம்ம ஒருவரை ஒருவர் தேவ ராஜ்யத்துல, ஓ கர்த்தருடைய சமூகத்துல, ஓ அவர் காட்டின நமக்கு நியமித்து வைத்திருக்கிற நித்தியத்துக்குள்ள எத்தனை பேர் ஒருவரை ஒருவர் சந்திக்க போகிறோம்? என்ன யாருமே இல்லையா? சத்தமா சொல்லுங்க. நம்ம எல்லாரும் தான் ஒருவரை ஒருவர் அங்கே சந்திக்க வேண்டும். ஆமென், ஆமென். கடைசி நேரம், கடைசி நாள், உலகம் முடிய வேண்டிய ஒரு நேரத்துக்குள்ள வந்துட்டோம். சபை பாழாக்கும் அருவருப்புகளினால ரொம்ப நெருக்கப்படும், உபத்திரவப்படுத்தப்படும். கொடிய உபத்திரமும் மகா பெரிய உபத்திரமும் திருச்சபைக்கு நேராய் வந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. கேட்கிறவன் காதுள்ளவன் கேட்டுட்டு அப்படியே விட்டுறாதீங்க. கேட்டுட்டு கைசல் அப்படி விட்டுறாதீங்க. இறுக்கி பிடித்துக் கொள்ளுங்க சத்தியத்தை. எத்தனை பேருக்கு புரிஞ்சது? எத்தனை பேருக்கு இந்த செய்தி உபயோகமா இருந்தது? ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு ஆயத்தம் ஆவதற்கு இது எத்தனை பேருக்கு உபயோகமா இருந்தது? அப்படிப்பட்ட உங்க கரங்களை தூக்குங்க. ஓ thank you Jesus. ஓ மகி எல்லாரும் எழுந்திருக்கலாம். மீதியை சாயங்காலம் கேட்கலாமா? கொஞ்சம் சாயங்காலம் கொஞ்சம் நேரமா தொடங்கி